90% பசங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இந்த தப்பு பண்ணதுனால தான் அவங்களால ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல மார்க்ஸ் ஒழுங்காவே எடுக்க முடியல. என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அதெல்லாம் தான் நான் சொல்ல போறேன். அண்ட் நீங்க அப்படியே விட்டுடக் கூடாது. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து டோர்னமெண்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நம்மளோட பிளேயர்ஸ்லாம் சூப்பரா விளையாடி இருப்பாங்களா? கண்டிப்பா விளையாடி இருக்க மாட்டாங்க. சில பேர் விளையாடுவாங்க. ஆனா சில டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே சூப்பராலாம் வந்து விளையாடி இருக்க மாட்டாங்க. அதுக்காக நான் இந்த டோர்னமெண்ட்ல இருந்து குவிட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம தட்டி தூக்குறோம்னு சொல்லிட்டு வெறித்தனமா என்ன பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இப்ப என்னது இந்த பப்ளிக் எக்ஸாம் டோர்னமெண்ட்ல நீங்க இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மார்க் நல்லா வரலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடக்கூடாது. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரெடி ஆகணும். ஓகே, ஸோ பசங்களா, இந்த செகண்ட் இன்னிங்ஸ் என்னது, உன்னோட குவார்டர்லி எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க சூப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மேம் நான் என்ன பண்றது மேம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்க அப்படின்னா நான் உனக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நீ வந்து குவிட் பண்ணாம யூ ஷுட் கேரி ஃபார்வர்ட் த லெசன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னு வந்து பாருங்க. நீ கடைசி நேரத்துல படிச்சதுனால தான் உன்னால நிறைய மார்க் வாங்க முடியலையா? அப்ப இப்ப நீ ஏர்லி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதாவது முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அடுத்த நாள்ல இருந்து உன்னோட குவார்டர்லி எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் தான் உன்னால சால்வ் பண்ண முடியலையா? அப்ப நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் ப்ராப்ளம்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ உன்னோட வீக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன, வீக் ஏரியாஸ்லாம் என்னன்னு நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் நான் வந்து அதே மிஸ்டேக்ஸ் வந்து திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குவார்டர்லி எக்ஸாம்க்கு பெட்டரா வந்து பிளான் பண்ணணும். ஸோ நீங்க இப்போ உங்களோட கிரிக்கெட் பிளேயரை யோசிச்சு வச்சுட்டு அவங்கள மாதிரி நீங்க பிளான் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸை சூப்பரா வந்து நீங்க வந்து முடிக்கணும். அண்ட் அதே மாதிரி மார்க்ஸ் லீக் ஆகுது, ஓகே, உடனே எக்ஸாம் பேப்பர் லீக்கா மேம் அப்படிலாம் கேட்காதீங்க. தட் இஸ் அ வெரி வெரி ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் பேசக்கூடாது. பட் ஆனா உன்னோட மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல எங்க லீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தனா ப்ராப்ளம்ஸ்ல லீக் ஆச்சா? ஏன்னா நான் நிறைய பசங்களோட பேட்ச் பசங்களோட பேப்பர் பாக்குறப்ப நிறைய பேர் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் யூனிட்ஸ் ஒழுங்கா போடாதது, ப்ராப்ளம்ஸ் ஒழுங்கா எழுதாது, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்லாம் ஒழுங்கா எழுதாம இருக்கீங்க, சோஷியலை பொறுத்த வரைக்கும் மேப்ஸ், டைம் லைன்ஸ், இந்த மாதிரி உனக்கு நீ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? அதெல்லாம் ஒரு மிஸ்டேக் அனாலிசிஸ் நோட் புக்கா போட்டு அந்த நோட் புக்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்க, எந்தெந்த கொஸ்டின்ல எந்தெந்த சாப்டர்லன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா போட்டு எழுதி பாருங்க. ஸோ அங்கதான் உன்னோட மார்க் லீக் ஆயிருக்கு. பிரசன்டேஷன் சரி இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. சும்மா மண்டேல அனலைஸ் பண்ணக்கூடாது, எழுதி வைக்கணும். அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு நான் ஒரு மாதிரி படிச்சேன். ஆனால் எனக்கு மார்க் வரல, 48 மார்க் தான். அதாவது 100க்கு இருந்து 48க்கு அப்படின்னா 50க்கு நீ ஒரு 25 மார்க் தான் உன்னால எடுக்க முடியும் அப்படின்னா நீ படிக்கிற மெத்தட்ஸ் வந்து சரியில்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? எப்படி நீ உன்னோட போனு, உன்னோட விண்டோஸ் எல்லாம் நீ வந்து அப்கிரேட் பண்றியோ அதே மாதிரி உன்னோட ஸ்டடி ஹேபிட்ஸையும் அப்கிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீ 3 ஹவர்ஸ் படிக்கிறேன்னா 4 ஹவர்ஸ் மார்னிங் 4 ஹவர்ஸ் படிக்கணும். மார்னிங் எழுந்து படிக்கலன்னா மார்னிங் படிங்க. உன்னோட ஸ்டடி ஹேபிட்ஸ், ஸ்லீப் சைக்கிள், ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்ன மேம் ஹெல்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரை முடியும். ஸோ உன்னோட பாடி நல்லா இருந்தாதான், உன்னோட மைண்ட் நல்லா இருந்தாதான் நீ வந்து நல்லா படிக்க முடியும். ஓகே, அண்ட் டெய்லியும் 6 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும், 3 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஃபோக்கஸ் சரி இல்லையா? போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் விட்டு படிங்க. இந்த மாதிரி ஸ்டடி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன ஸ்டடி ஹேபிட்ஸ் வேணும் அதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொன்னாலும் நான் வந்து போடுறேன். ஸோ அப்கிரேட் யோர் செல்ஃப். அண்ட் பசங்களா, இந்த 3 ஃபைல்ஸ் நீ வந்து கிரியேட் பண்ணணும். ஒன்னு வந்து உன்னோட எரர் ஃபைல், என்னென்ன எரர்ஸ்லாம் நீ பண்ற அதை நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உன்னோட டவுட் ஃபைல்ஸ், மேம் கிட்ட என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்க போறேன், இதுலலாம் டவுட் இருக்கு அதை நோட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபைல்ஸ், மேக்ஸ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி ஃபார்முலா ஃபைல்ஸ், இது 3த்தையுமே நீ வந்து ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்மோட உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது குவார்டர்லி எக்ஸாம்ல சூப்பரா வந்து நீ மார்க்ஸ் எடுக்கலாம். நான் இவ்வளவுதான் மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சோம்பேறியா நீ இருந்த, அப்படியே சோகமாவே டிப்ரெஷன்லயே இருந்த அப்படின்னா அப்படியே வந்து உனக்கு தானா வந்து மார்க் யாரும் கொடுக்க மாட்டாங்க. God will help for those who help themselves. ஸோ அதனால இப்ப வந்து ஒரு குட்டி கதையோட நான் வந்து முடிச்சிடுறேன். என்னது அப்படின்னா, ஒரு ராஜா வந்து அவளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போறாரு வாருக்கு போனோடனே அவங்க ஐலாண்ட்ல இறங்கினோடனே கரையில இறங்கினோடனே என்ன பண்றாரு, இந்த ராஜா வந்து சோல்ஜர்ஸை வந்து இந்த கப்பலை எல்லாத்தையுமே எரிக்க சொல்லிடுறாரு. இவங்களும் எரிச்சிடுறாங்க. பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, இப்ப உங்களுக்கு கப்பல் இல்ல, உங்களால திரும்ப நம்ம நாட்டுக்கு போக முடியாது. இப்ப நீங்க இந்த வார்ல வின் பண்ணாதான் அவங்களோட கப்பல் எடுத்துட்டு நம்ம ஊரு போய் சேர முடியும். அதனால நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம சோல்ஜர்ஸ்க்கு வேற வழி இல்ல, ஊர் போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க தயாராகிறாங்க. ஸோ இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம் தான் உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ். கண்டிப்பா நான் நிறைய மார்க் வாங்கி தான் ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு நீ தீர்மானம் எடுக்கணும். எஸ்கேப் பிளான்லாம் கிடையாது. நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன், எஸ்கேப் பிளான் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் த சாம்பியன். ஓகே, ஸோ பசங்களா, சாம்பியன் மைண்ட் செட்டோட நீங்க இந்த குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமா ஸ்டடி பிளான், போர்ஷன்ஸ், டைம் டேபிளோட நான் வரேன். ஸோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஐ வில் பி த சாம்பியன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆல் தி வே.